வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது SJVN. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சம்மரி நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய சம்மரியில் வந்து ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் கமிஷன்ஸ்லேயும் இப்போ வந்து இவங்களுக்கு சம்திங் ஏதோ ஒரு சிங்க்ரனைசேஷன் ட்ரையல் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தென் பவர் ஜெனரேஷனுடைய கெப்பாசிட்டின்னு வரும்போது இப்போ வந்து 3146 இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து இவங்கள்ட்ட வந்து தெர்மல் பவர் இருக்குது, அதே மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பவர் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் ரெனியூபிள் எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இவங்களுக்கு 3146 மெகாவாட்ஸ் இருக்குது. இதோடைய கெப்பாசிட்டியை வந்து இவங்க வந்து சீக்கிரமாக ஒரு எதிர்பார்க்குறாங்க. சீக்கிரமாக வந்து 3500 மெகாவாட்டுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ஜெனரேஷன் பவர் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் வரும்போது இது ஒரு 6.3% வந்து கூட எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இவங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து இவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்னு வரும்போது சோலார், அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பவர்ஸ், இது தெர்மல் பவர் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சீக்கிரமாக அவங்க வந்து 5091 மெகாவாட் அப்படிங்கிறதுக்கு உண்டான பிளானிங்ஸ் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இதிலெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். தென் இவங்களுடைய ரெனியூபிள் எனர்ஜி பைண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து இவங்க வந்து 10 ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்களா, ஐடியா இது பண்ணுறாங்களான்னு தெரியல, இன்ஜினியரிங் ப்ராசஸிங் பண்ணுறாங்களான்னு தெரியல. 19.8 ஜிகாவாட்ஸுக்கு வந்து இவங்க வந்து ஒரு டெண்டர் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் REIAக்கு, ரெனியூபிள் எனர்ஜி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வித் LOAவை வந்து 13.74 ஜிகாவாட்ஸ், அது எதுக்குன்னா PPAக்கு அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதில் 3.74 ஜிகாவாட்ஸுக்கு வந்து சைன் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இனிமேல் சப்சிக்வெண்ட் நிறைய டெண்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 87 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 73ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய PE வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட், அது மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 1.9 இருக்குது. இது பியாண்ட் டாலரன்ஸ். இப்போ நம்ம 2 ரவுண்ட் அப் பண்ணோம்னா ஈஸி கால்குலேஷனுக்கு வரும். ஸோ இப்போ புக் வேல்யூவில் வந்து நம்ம ஒரு பார்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 18 ரூபா கழிக்கிற மாதிரி வரும். அதுவும் ரவுண்டட் ஃபிகராக நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ 18 ரூபா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ 73 ரூபான்னு வரும்போது புக் வேல்யூ எவ்வளோ போகுதுன்னு பாரு, இது பிபி எவ்வளோ போகுதுன்னு பாரு. 18 ரூபா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20 ரூபான்னு வச்சுக்கோமே. 20 ரூபா அப்படின்னு சொன்னால் 3க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் தான் வருது. பிஏ அண்டு பிபி நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்குள்ளே வருதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதனால என்ன ஆகுனாக்க பெர்ஃபார்மன்ஸஸ் எப்போ இவங்களுக்கு லோ ஆகுதோ, EPS உடைய பெர்ஃபார்மன்ஸ், EPS உடைய TTM லெவல் அது வந்து இன்க்ரீஸ் ட்ரெண்ட்லேருந்து டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கோ இல்லாட்டி ஸ்டாக்னேட்டோ ஆகும்போது இது அட்ஜஸ்ட் ஆகிற அளவுக்கு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். 1 இயர் பீட்டா ஸ்கோர் வந்து 1.43 ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு 1.5 டைம்ஸ் 1.5 டைம்ஸ் இல்லை, ஒரு 50%, ஆமாம், கிட்டத்தட்ட 50% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி EPS உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 41.8% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்கள்ட்ட 3 லெவல்லையுமே தெர்மல் பவர் இருக்குது. அதே சமயத்தில் ஸோ இது வந்து ரெனியூபிள் எனர்ஜியும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஹைட்ரோ பவர் இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து 3த்துலேயுமே இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது
இவங்களுடைய குவார்ட்டர்லி ரெவென்யூ 2.7% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 30% குறைஞ்சு போயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஏன் இவ்வளோ தூரம் குறையுது அப்படின்னு சொன்னால், நம்ம இது வந்து ஒரு சீசனல் சைக்கிளாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதோட இம்பேக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குளிர்காலங்கள் வரும்போது நமக்கு வந்து பப்ளிக்கோட பவர் கன்சம்ஷன்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் பவர் செக்டார்ஸ் வந்து கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஸோ இப்போ அதே மாதிரி சம்மரில் வரும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் டிமாண்ட் வந்து கூட. ஸோ இப்போ இதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு ப்ரைஸும் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய Q to Qன்னு வரும்போது ரெவென்யூ கூடி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா கிட்ட ரெவென்யூ கூடி இருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட ஒரு 70 கோடி ரூபா கிட்ட 80 கோடி ரூபா கிட்ட கூடி இருக்கு. அதனால EPS உடைய TTM 0.2 கூடி 0.8ன்னு இருக்கு. ஆனால் EPS வந்து 0.2 கூடி 0.8ன்னு இருக்கு. ஆனால் EPS உடைய TTM பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கம்மியாக இருக்கு. அப்போ டிக்ரீஸ் ட்ரெண்ட் கண்டினியூஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 குவார்ட்டரில் 4 குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த 3 குவார்ட்டரில் டிக்ரீஸ் ட்ரெண்டுங்கிறது கரெக்டாக வந்துகிட்டே இருக்கு. இதோட இவங்க இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. யூபிஎஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அடுத்தது வந்து நமக்கு எப்படி வருதுங்கிற அனாலிசிஸை நம்ம வந்து எக்ஸல் ஃபார்முலில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 11% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 25% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. FIS 0.03% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய EPS தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நம்ம 18ன்னு எடுத்திருக்கிறோம். ஏன்னா 36ன்னு இருந்தது 1.9ங்கிறத நான் 2ஆக போட்டு நான் ஈஸி கால்குலேஷனுக்காக அப்படியே நான் வந்து 18ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ 18ங்கும் போது இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஃபேர் ப்ரைஸ் வந்து 24ன்னு இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸ் 73ன்னு இருக்குது. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.97, ஆல்மோஸ்ட் 3. எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ ஆல்ரெடி வந்து பிபி நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், பிபி அண்ட் பிஇ ரெண்டுமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது. அதே மாதிரி இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது. அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தோம்னா ஒரு அபரிதமான ஒரு ஹைட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக இவங்களுக்கு வந்து க்ரோத் இருந்தது அப்படின்னு சொன்னால் சஸ்டெயின் ஆகிருக்கும். பட் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸுக்கும் அது வந்து மார்க்கெட்டில் போனதுக்கும் கொஞ்சம் கேப் இருந்ததுனால கரெக்ஷன் வருதுங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த சூழலில் இவன் 2.5 வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துக்காருன்னா அது வந்து 61ங்கிறது ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும். அதை கடந்து அதுக்கு கீழே அவன் வந்து 1.5 வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆகுறான் அப்படின்னு சொன்னால் 37ங்கிறது நமக்கு ஒரு அடுத்த சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இந்த ரேஞ்சு வந்து நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிடைச்சிருக்கக்கூடிய ரேஞ்சு. அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கரண்ட் EPSோட TTM 1.5 வருது. ஸோ இப்போ 1.5 அதை வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது 0.38ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் EPS. அதே இது எக்ஸிட் ஆக போகிறது பார்த்தோம்னா 0.4 எக்ஸிட் ஆக போகுது. ஸோ இப்போ 0.4, 0.38 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 0.02 எரரில் அது ஸ்டாக்னேட் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்கிறது ஸ்டாக்னேட் ஆகுதுன்னா கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து குமுலேட்டிவ் ஆவரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் இது வந்து ரொம்ப கூட கிட்டத்தட்ட டபுளுக்கு நெருக்கி வந்துருச்சு. இது எஸ்டிமேஷன் 0.38. ஆனால் குமுலேட்டிவ் ஆவரேஜ் அவன் மெயின்டைன் பண்ணிருக்கிறது 0.7. ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்படிங்கிறது இந்த 2 குவார்ட்டரில் நம்ம பார்க்கும்போது வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க எதிரி இது வந்து ஸ்டாக்னேட் ஆகலாம். ஸ்டாக்னேட் ஆகிட்டு இந்த ப்ரைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது பிஇ அண்ட் பிபி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாக்க சப்சிக்வெண்ட்டாக ஒரு கரெக்ஷன் எடுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமான சான்சஸுமே இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 35லேருந்து 49 ரூபா. ஸோ இப்போ அதை தாண்டி தான் இவன் கூட தான் 1.5 மடங்கு கூட தான் இருக்கிறான். நம்ம இப்போ எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம். இப்போ பிரேக் பாயிண்ட் ஜோன் மாத்திரம் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே மார்க் பண்ணல, அதுக்கு கீழே மார்க் பண்ணல. பிரேக் பாயிண்ட் பாட்டம் வந்து பார்த்தோம்னா 35லேருந்து 40, பிரேக் பாயிண்ட் 53 to 60, பிரேக் பாயிண்டோடைய டாப் 77 to 86. ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து 3 ஜோனையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட் டாப்பை கீழே உடைச்சிருக்கிறான். ஸோ இப்போ எனிவே இது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு லோயர் ஹை வச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பாயிண்டோடைய டாப்பான
77 இல்லாட்டி இது 2த்துக்குமான மிட் பாயிண்ட்டுன்னு கூட போடலாம். 9ன்னு வருதுன்னா 4ன்னா 81. 81 கூட நமக்கு இங்கே ஒரு லோயர் ஹையா கூட இருக்கலாம். அது கண்டினியூ ஆக போகுதுன்னா, டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுதுன்னா, லோயர் ஹை வந்து 77 81 இருக்கலாம். ஸோ இப்போ அங்கேருந்து அவங்க எகெயின் திருப்பி ஃபாலிங்கை வந்து கண்டினியூ பண்ணுறாங்கன்னா, பிபி வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டையும் உடைக்கல, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவையும் உடைக்கல, அப்படியே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல